ஏன் 79 அப்படின்னா நான் சொன்ன பாருங்க, ஒன்றிணைப்பு, ஐக்கியம், சபை கட்டுப்பாட்டுக்குள்ள வருவதற்கான ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பதற்காக நாம் தெரிந்த திருச்சபை எப்படி உருவானது என்பதை முதலாக கற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ள அடையப்படும். இது தெரியாதவங்க தாகம் தெரியும் வாங்குறாங்க. திருச்சபையின் கட்டுப்பாட்டுக்குள்ளாய் நாம் ஈடுபட வேண்டும். ஒரு ஒழுக்கம் இருக்கிறது திருச்சபை. இந்த திருச்சபை எப்படி உருவானது? 1947 ஆண்டு உருவான சிஎஸ்ஐ திருச்சபை நமது மிஷனரிகள், இந்திய திருச்சபை தலைவர்கள் பல ஆண்டுகள் தூய ஆவியானவரால் அவருடைய துணை கொண்டு எடுத்த முயற்சிகள் தான் இந்த திருச்சபை உருவாகும். இந்த தூய ஆவியானவர் முயற்சியினால உருவான இந்த திருச்சபையானது மிஷனரிகள் மாநாடுகளை அதிகமாக ஏற்படுத்தி ஒன்றிணைப்பை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த மாநாட்டின் வழியாக கல்கத்தாவில் 1855 ஆண்டு செயல்பட்டு பெனராய் என்கின்ற ஒரு இடத்தில் 1857 ஆண்டுல, உதகமண்டலத்தில் 1858 ஆண்டுல, லாகூர் என்கின்ற பகுதியில் 1862 ஆண்டுல, அலகாபாத் என்கின்ற இடத்தில் 1872 மற்றும் நம்முடைய தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கிற சென்னை மாநகரத்தில் 1879 முதல் 1897 ஆண்டு வரை தென்னிந்திய மிஷனரிகள் அசோசியேஷன் ஏற்படுத்தப்பட்டு சென்னை, பெங்களூர், கொடைக்கானல், குன்னூர், ஊட்டி ஆகிய இடங்களில் கூட்டங்களை மிஷனரிகள் இந்த ஒன்றிணைப்புக்காக நடத்த ஆரம்பித்தார். புரியுதா? இப்படி பல ஊர்களில் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு 1900 ஆண்டில சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை இந்த ஒன்றிணைப்புக்காக கூட்டுகிறார்கள். எங்க வச்சாங்கன்னு சொன்னாங்க முதல்ல. இப்போ ஒரு சில ஊர்ல சொல்லி பார்க்கலாம். பெங்களூர், கொடைக்கானல், குன்னூர், ஊட்டி ஆகிய இடங்களில் கூட்டங்களை ஒன்றிணைப்புக்காக வச்சுட்டு சென்னையில 1900 ஆண்டுல மிகப்பெரிய ஒரு மாநாட்டை ஏற்படுத்தினாங்க. வெவ்வேறு பிரிவுகள் மற்றும் அங்கே இருக்கின்ற திருச்சபைகள் மிஷனரிகள் ஒன்றாக 150 மிஷனரிகளை சென்னையில் ஒன்றாக கூட்டுகின்றார்கள் 1900. இப்படி கூட்டி அதில் பங்கு பெற்றார்கள். 1908 பிரஸ்பிட்டேரியன் மற்றும் காங்கிரிகேஷனல் என்கின்ற 2 திருச்சபைகளை நிறுவனங்கள் உருவாக்குகின்றார்கள். எத்தனை சொல்லுங்க? என்ன திருச்சபை சொன்னேன்? பிரஸ்பிட்டேரியன், காங்கிரிகேஷனல் என்கின்ற 2 திருச்சபைகள் உருவாகும். இப்படி உருவாக்கப்பட்ட 2 திருச்சபைகள் மூலமாக இன்னும் அதிக வளர்ச்சி அடைய வேண்டும் என்று திருச்சபைகள் ஒன்றிணைப்பை தென்னிந்திய ஐக்கிய திருச்சபைகளாக மாற்றி 1919 ஆண்டில் லுத்தரன் மெத்தடிஸ்ட் என்கிறதான ஆங்கிலிக்கன் மற்றும் SIUC என்கிறதான சபையின் வழியாக இந்திய ஆயர்களின் மாநாடு தரங்கம்பாடியில் ஒன்றாக இணைக்கப்பட்டது. நல்ல கவனிக்க ஹிஸ்டரி சொல்லிட்டு வரணும். நீங்க தெரிஞ்சு செல்லுறவங்க கொண்டாடுறோம். எத்தனை பேர் தெரியும்? நான் சொல்றதா இப்போ தெரியும், ஆனா தெரியாது. இப்போ இந்த திருச்சபைகள் எல்லாம் ஒன்றாக என்ன பண்றாங்க? கூடி எங்க வைக்கிறாங்க? சென்னையில போய் எங்க போறாங்க? இப்போ தரங்கம்பாடி என்கின்ற ஒரு இடத்துல இக்கூட்டத்தை ஒன்றிணைப்புக்காக, திருச்சபையின் ஒன்றிணைப்புக்காக, ஒற்றுமைக்காக வெளிப்படுத்தப்படுகிறாய். இந்த நிறுவனங்கள் இணைகிறது. இன்னும் 2 நிறுவனங்கள் இணைக்கப்பட்டு 1947 ஆண்டுல இந்திய ஐக்கிய திருச்சபை என்று சொல்லி ஆங்கிலிக்கன் திருச்சபை, காங்கிரிகேஷனல் திருச்சபை, மெத்தடிஸ்ட் திருச்சபை மற்றும் பிரஸ்பிட்டேரியன் திருச்சபை. எத்தனை திருச்சபை சொன்னேன் சொல்லுங்க? எல்லா வாயிலும் வந்தோம். தெரிஞ்சுங்க, வரலாறு தெரிஞ்சுங்க. திருச்சபையுடைய அந்த முன்னாடி நிகழ்வு தெரிந்து கொள்ளும். சொல்லுமா? ஆங்கிலிக்கன் சொல்லுங்க. ஆங்கிலிக்கன் திருச்சபை, அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? காங்கிரிகேஷனல் திருச்சபை, மெத்தடிஸ்ட் திருச்சபை மற்றும் பிரஸ்பிட்டேரியன் திருச்சபை. இந்த 4 திருச்சபைகளில் ஒன்றாக கலந்து கொண்டு தரங்கம்பாடியிலே ஒன்றாக இணைக்கப்பட்டு இணைப்பு
செயல்பட்டார். அவர்கள் கொடுத்த அந்த ஆலோசனை ஒன்றாக செயல்பட்டு அங்கு ஆலோசித்து சென்னையில் உள்ளதான நம்முடைய தலைமை திருச்சபையை கத்தீட்ரல் திருச்சபையில ஒன்றாக இந்த 4 திருச்சபை ஒன்றாக இணைகிறது. அங்க எல்லாம் 4 திருச்சபை ஒன்றாக கூடுகிறாங்க. அப்படி கூடி 4 விதத்துல இப்படிப்பட்ட திருச்சபை இருக்க வேண்டாம், இந்த 4 ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். சொல்லலாமா? இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதில் இருந்த எல்லா விதமான முதல்ல திருச்சபை எப்படின்னு சொன்னா ஆங்கிலிக்கேயன் அப்படின்னா அது பேராக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன திருச்சபை சொல்ல காங்கிரிகேஷனல் அப்படின்னா மூப்பருடைய கண்ட்ரோல். மெத்தடிஸ்ட் அப்படின்னு சொன்னா அது திருச்சபையினுடைய அந்த ஒழுக்கம். இப்படி ஒவ்வொரு திருச்சபை ஒவ்வொரு ஒழுக்கத்தில் இருந்தது, அவங்க கண்ட்ரோல்ல. பிரெஸ்பிட்டேரியன் அப்படின்னா இறை மக்கள் எல்லாரும் கண்ட்ரோல் எடுத்துறாங்க. இப்படி இருக்க வேண்டாம், ஒரே தலைமைத்துவத்துல ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கத்தீட்ரல் திருச்சபையில ஒன்றாக இணைக்கப்பட்டு 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் நாள்ல 4 திருச்சபை ஒன்றாக கூடி இப்படி பிரிவினோடு இருக்க வேண்டாம், எல்லா திருச்சபை ஒன்றாக இணைந்து தென்னிந்திய திருச்சபை என்று சொல்லி பெயர் சொல்லலாம் என்று சொல்லி உருவான நாள் தான் செப்டம்பர் 27ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு. புரியுதா? தென்னிந்திய திருச்சபை உருவாச்சுன்னு சொல்லிட்டு எத்தனை குடும்பங்கள் இத்தனை ஆண்டுகள் 1800 சிலர் நான் சொல்றேன் 58 சொல்றாங்க. இவ்வளோ ஒரு பிரயாசம் இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு இந்த தென்னிந்திய திருச்சபையை மிஷனரிமார்கள் ஏற்படுத்துகிறார். அது செப்டம்பர் 27. இந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் திருச்சபை காரியங்களை நாம் கொண்டு வர வேண்டும். இந்த